வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேல்மாறலை பற்றி ஒரு சின்ன ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். வேல்மாறல் என் வாழ்க்கையில் ஏற்படுத்தின தாக்கம் மிகப்பெரிய அதிசயங்களை பண்ணினுச்சு. அதை என்னால் இன்றைக்குமே இறைசக்தியை நினச்சி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் நான் பார்க்குறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் வேல்மாறல் பெரிய அற்புதங்களை பண்ணும். என் வாழ்க்கையில் இதை நீங்கள் இந்த பதிவை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு வேல்மாறல் மீது ஒரு நம்பிக்கை வரும். நீங்களும் தொடர்ச்சியாக படிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பாராயணம் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பதிவு பண்ணுறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு மன வலியில் இருந்த காலகட்டம். ஒரு ட்ராவல் பண்ணும்போது என்னோடய குழந்தை ஒரு 6 மாத குழந்தை தொடர்ச்சியாக அழுவ ஆரம்பிக்குது. என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், அது அழுகை நிறுத்தவே இல்லை. ரொம்ப நாட்கள் முன்னாடி எப்பயோ சொன்ன என் நண்பரோட ஒரு ஞாபகம் வந்தது. வேல்மாறல்னு ஒரு பதிகம் இருக்குது, மகா சக்தி வாய்ந்ததுன்னு. அந்த நேரத்தில் அது எப்படி தோணுச்சுன்னு தெரியல. டக்குன்னு செல் எடுத்து அது யூடியூப்பில் அந்த வேல்மாறலை நாங்கள் பாட வைக்கிறோம். பார்த்தா அந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்த குழந்தை அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த நம்மங்கெல்லாம் பயந்துட்டோம். அந்த குழந்தை ஏந்திரிச்சு ரொம்ப கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், இது வேல்மாறலுக்கு இது மிகப்பெரிய சக்தி இருக்குது, முருகப்பெருமானோட பரிபூரணம் சக்தி நிலை இந்த வேல்மாறலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் தொடர்ச்சியாக பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் இருக்கிற ஊருக்கு அருகாமையில் திருவிடைகிளின்னு முருகன் கோவில் இருக்குது. அங்கே 2 ஆண்டுகளுக்கு மேலே நான் மட்டும் அங்கே குறாமரத்து அடியில் உட்காந்து பாராயணம் பண்ணுவேன். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் திடீர்னு எனக்கு வள்ளிமலை போகணுன்னு ஒரு ஆசை. இந்த வேல்மாறல் அங்கே தான் உருவாக்கப்பட்டுச்சு. வள்ளிமலை சாமிகளோட திருப்பல் ஆசிரமமும் அங்கே தான் இருக்குது. சரின்னு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு எனக்கு ஒரு மானசீகமான ஒரு அழைப்பு வந்தது. திடீர்னு வள்ளிமலை கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி. கையில் காசு இல்லை, ரொம்ப இருக்கிற தொழிலும் ரொம்ப ஒரு சிறப்பாக இல்லாத நேரத்தில் இருந்த நேரம், காசும் இல்லை. டக்குன்னு கிளம்பி வள்ளிமலைக்கு போ அப்படின்னு ரொம்ப அது ஒரு தொடர்ச்சியான ஒரு உத்தரவு மாதிரி மைண்டில் அந்த தாட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இயர்லி மார்னிங் ஒரு 6 மணி இருக்கும். அப்புறம் திடீர்னு கிளம்பி வள்ளிமலைக்கு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 மணி நேரம் கிட்ட ஆணுச்சு. சரி வள்ளிமலை கிளம்பி போனோம். பார்த்தா வள்ளிமலை முதல்ல அப்போ தான் பார்க்குறேன். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி போகணும் என்னன்னே தெரியல. அங்கே உள்ளவங்களை கேட்டால் போங்க மேலே ஆசிரமம், நாளைக்கு சாமிக்கு குரு பூஜை அப்படின்னோன்னே எனக்கு ஒரு தூக்கி வாரி போயிடுச்சு. ஓ, சாமி இதுக்காக தான் நம்மளை இங்கே அழைச்சிருக்காரு, மானசீகமாக கூப்பிட்ருக்காரு. வேல்மாறல் பாராயணம் பண்ணனா இது மாதிரி அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறத அன்றைக்கி நான் உணர்ந்தேன். போய் பார்த்தேன். ஒரு மாலை ஒரு 6-7 மணி இருக்கும். நான் போயிட்டேன். பார்த்தா அங்கே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. இப்போ வள்ளிமலை சுவாமிகளோட பிரதானமாக சீடராக இருக்கக்கூடிய பாலதண்டாயுதன சுவாமிகள் அவங்க வந்து எங்கேருந்து என்ன விசாரிச்சுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாராயணம் இருக்குது கலந்துக்கலான்னு சொன்னாங்க. இரவு முழுக்க எனக்கு திருப்புகழ் பாராயணம் நடந்துச்சு. அன்றைக்கி இன்னும் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எப்படி எங்கேயோ இருந்த என்ன எப்படி அது சரியாக இந்த பிரபஞ்சம், இந்த குருமார்கள் நம்மளை அழைக்கிறாங்க. வேல்மாறலை நம்பிக்கையோடு பண்ணும்போது ரொம்ப ஒரு பொருளாதார நெருக்கடியில் ரொம்ப நலிஞ்சிருந்தேன்னா இன்றைக்கி அதுலேருந்து மீண்டு வந்து ஏதோ ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுற அளவுக்கு ஒரு நிலையை முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே நான் வேல்மாறலுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. இந்த பதிவை பண்ணணும். இது எப்படி வந்து ஒரு ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துது அப்படின்றதான் நீங்கள் பார்க்கணும். நம்பிக்கையோடு படிங்க. வேல்மாறல் வந்து ஆரம்பத்தில் படிக்கும்போது கெவிலி கூட அடிக்குது முருகப்பெருமானோட அனுகிரகத்தில். நம்பிக்கையோடு படிங்க. அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே நம்பிக்கை தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவை. ஏன்னா முருகப்பெருமானை நம்புங்க. அருணகிரிநாத சுவாமிகள் பரிபூரண நிலை அடைஞ்சார். அடுத்தது வள்ளிமலை சுவாமிகள். இவங்கெல்லாம் முருகடியார்களாக இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து எப்படி நம்மளாம் வாழணுங்கிறது உதாரணத்தை வாழ்ந்துட்டு மிகப்பெரிய அற்புதமான தேன் அமுத திருப்புகழ், வேல்மாறல், அந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையை வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேல்மாறல் ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாற்றும். அதுக்கு நானே ஒரு உதாரணம். நன்றி. முருகாசரணம்.